Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளி முன்னாள் திமுக நிர்வாகி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை மற்றும் 90,000 ரூபாய் அபராதம். யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே உள்ள நிலையில் அதற்கும் விடை கிடைக்குமா என மாணவ மாணவிகள் எதிர்பார்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு. அத்தனையும் முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தால் இந்த வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவனான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு தண்டனையை சாத்தியப்படுத்தியுள்ளது அதிமுக என அதிமுக பொதுச் செயலாளர் பதிவு. எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார்? விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டான்? சாரை காப்பாற்றியது யார் என அனைத்து கேள்விகளுக்கும் அதிமுக ஆட்சியமைந்ததும் பதில்கள் கிடைக்கத்தான் போகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. ஸ்டாலின் சாரை நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது என திட்டவட்டம். காமுகன் ஞானசேகரன் விவகாரத்தில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் சார்கள் தண்டிக்கப்படுவார்கள் என சொன்னால் இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்கிறார்கள் என புலம்பி தள்ளும் ரகுபதி சார் பதறுவது ஏன் என கேள்வி எழுப்பும் மக்கள், இந்த வழக்கில் சார் என்ற ஒருவர் இல்லை என ரவுடி ஞானசேகரன் வீட்டில் பிரியாணி சாப்பிட்ட சார் வந்து சொல்லட்டும் என விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடம் சட்டத்திற்கு புறம்பான முறையில் நடந்து கொண்ட காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மேல்முறையீடு செய்வோம் என பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகார்தாரர் பேட்டி. மாணவி தேர்வு எழுத போற நேரமும் ஆண் காவலர்களை அழுத்தி என்ன விசாரணை செய்யாதீங்க, இங்க வராதிங்க, கேம்பஸ்குள்ள வராதிங்க, வெளியே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி பெண் பயந்த நேரத்திலையும் அது மீறி வந்து அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் நாங்க எஸ்ஐடியில சொல்லி இருந்தோம் விசாரணையின் போது. அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்தாங்கன்னு கேட்டிருக்கிறோம். இன்னும் தரல, எதுவுமே சொல்லல. பின்னாடி அறிவிக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். அதுக்கு தனியா கேஸ் போட்டு நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. எஸ்ஐடி ஏதாவது சொன்னாதான் சார், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஏதாவது நமக்கு சொன்னாதான் இவங்க மேல என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்க விவரம் தர முடியுமான்னு நான் கேட்டாச்சு. அவங்க எதுவும் தரல. அப்படி தராத பட்சத்தை திரும்பவும் நீதிமன்றத்தில் பிரைவேட் கேஸாக போடணும், இல்லாட்டி காவல்துறை ஆணையாளர்களை தான் சந்திச்சு திரும்ப மனு கொடுக்கணும் மாணவியை வச்சு. ஜூன் 5ஆம் தேதி காயிதே மில்லத்தின் 130வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும். அதிமுக தலைமை கழக செயலாளர்கள் மலர் போர்வை போர்த்தி மரியாதை செலுத்த உள்ளதாக அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. கோவை அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகங்களை வழங்கி அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாழ்த்து. புதிய ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறையை பார்வையிட்டு பள்ளிக்கான தேவைகளையும் குறைகளையும் கேட்டறிந்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனங்கூர் ஊராட்சியில் 22,90,000 ரூபாய் மதிப்பில் புதிய வடிகால் வசதியுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைத்தல் பணி. முன்னாள் அமைச்சர் தங்கமணி பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் 5 மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளதாக மார்த்தட்டும் கொத்தடிமை அமைச்சர் ரகுபதிக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கடும் கண்டனம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பாலியல் வன்கொடுமை வழக்குகளின் நிலை என்ன என்று தெரியாமல் நடவடிக்கை எடுக்காமல் பதுங்குவதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளாக 717 பாலியல் வழக்குகள் நிலுவையில் உள்ள அவலம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் வழக்கில் 157 நாட்களில் தீர்ப்பு பெற்றதாக மார்த்தட்டும் ஸ்டாலின் இந்த வழக்குகளுக்கு வாய் திறப்பாரா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடியில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 61 வயது முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி.
சிவகங்கை மாவட்டத்தில் போக்சோ பிரிவின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் அவலம். திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் இதுவரை பெண்களுக்கு எதிராக 131 வழக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் லட்சணம் இதுதானா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே சிறுமிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்த நபருக்கு 3 ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வேதனை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வீட்டில் தனியாக இருந்த 19 வயது கல்லூரி மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்த மர்ம நபர்கள். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளின் உயிருக்கு பாதுகாப்பில்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி பகுதியில் கற்களை கொண்டு தாக்கியதில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கொலை செய்யப்பட்டவர் யார், கொலை செய்தது யார் என விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கூடலூர் அருகே டாஸ்மாக் கடையில் நடந்த தகராறில் இளைஞரை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். கொலையாளிகள் குறித்து புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கொலையானவரின் மனைவி கண்ணீர் மல்க கதறல். ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க மாட்டாங்க சார். உசுரே போயிருச்சு. உயிர் போனதுக்கு ஒரு பதில கூட இல்ல. என் புருஷன் வாய் திறந்து கூட யார்கிட்டயும் பேச மாட்டான் சார். என்ன வேலை பாக்குறாரு? ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க் பண்றாப்ல சார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வீட்டில் தனியாக வசித்து வந்த பெண் அடித்து கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மர்ம மரணங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடன் பிரச்சினை குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மன உளைச்சலில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்ற இளைஞர். புகார் மீது நடவடிக்கை எடுக்க திறனில்லாத திமுக அரசின் ஏவல் துறை தீக்குளிக்க முயன்ற இளைஞரை தரவென இழுத்துச் சென்று அராஜகம். சென்னை அசோக் நகரில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கொக்கைன், மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. போதைப்பொருள் கும்பலை முழுமையாக தடுக்க முடியாமல் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மூவரசம்பட்டு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு சீருடை மற்றும் நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சியில் வெகுநேரம் மின்தடை மற்றும் நிகழ்ச்சியில் தேசிய கொடியை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைகீழாக ஏற்றியதால் சலசலப்பு. மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய அமைச்சரும் அதிகாரிகளும் விடியா திமுக ஆட்சியில் மாணவர்களே எள்ளி நகையாடும் அளவிற்கு சென்ற அவலம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஒரே ஒரு மாணவிக்காக அரசு பள்ளி இயங்கும் நிலையில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை. திறனற்ற ஸ்டாலின் அரசு டாஸ்மாக் மீது காட்டும் அக்கறையில் துளி கூட அரசு பள்ளிகள் மீது காட்டாததால் அரசு பள்ளிகளில் குறையும் மாணவர் சேர்க்கை. மே மாதத்திற்கான ஊதியம் வழங்காத சென்னை பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகும் அவலம். செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டு அரசினர் மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்த திமுக அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மின்வெட்டால் வெகுநேரம் காத்து கிடந்த அவலம். பள்ளி திறப்பு முதல் நாளில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காற்றில் பறந்த அவலம். பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் சென்னை மணலி பகுதியில் உள்ள மாத்தூர் ஏரியின் புனரமைப்பு பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் மக்கள் விரக்தி. விடியா அரசின் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்களின் அலட்சியம், மக்கள் குறைகளை செவிமடுக்காத நிர்வாகம் போன்றவற்றால் வங்கியில் வாங்கிய நிதியும் வீணாகும் அவலம். திருநாகேஸ்வரத்தில் உள்ள பழமையான ரங்கநாதர் கோயிலின் ஆகாய தாமரை குளம் பாழடைந்து பராமரிப்பின்றி கிடக்கும் அவலம்.
ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அறநிலையத்துறையில் தெய்வங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் கோயில்கள் தேவலோகமாக மாறிவிட்டதாகவும் வெற்று விளம்பரம் செய்ய அமைச்சர் சேகர்பாபுவுக்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என பக்தர்கள் காட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்தில் அரசின் நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் சுமார் 3000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிட்டு சேதமான அவலம். தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் தங்களின் உழைப்பு மற்றும் வேர்வையை வீணடித்துள்ள பொறுப்பற்ற அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திமுக நகர்மன்ற தலைவிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர நகராட்சி ஆணையரிடம் மனு. நகராட்சியில் 30 வார்டுகளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முறையாக செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டத்தில் மேல்நிலை பள்ளிகளில் 242 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகவும் 43 பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் இல்லாத அவல நிலை. மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதால் ஸ்டாலினின் மாடல் அரசு உடனடியாக ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தல். தஞ்சை மாவட்டத்தில் தொடக்கப்பள்ளி முதல் உயர்நிலைப் பள்ளி வரை 280 ஆசிரியர் காலி பணியிடங்களும் 70 தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் காலியாக உள்ள அவலம். கடந்த 2014ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் 3500 ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு ஸ்டாலினின் மாடல் அரசு இதுவரை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் கல்வியின் தரத்தை வேரோடு அழித்து வருவதாக குற்றச்சாட்டு. வரும் 15ஆம் தேதி நடைபெற இருந்த நீட் முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. நீட் முதுநிலை தேர்வை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் ஒத்திவைப்பு. தமிழக விடுதி காப்பாளர் திட்டியது தன்னை தற்கொலைக்கு தூண்டியதாக மாணவர் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு. மாணவர் தவறு செய்ததால் திட்டியது தற்கொலைக்கு தூண்டுதல் ஆகாது எனவும் தான் திட்டியது இது போன்ற துயரத்தில் முடியும் என சாதாரண மனிதரால் நினைத்து கூட பார்க்க முடியாது எனவும் நீதிபதிகள் தீர்ப்பு. வருகிற ஜூன் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 2 நாட்கள் தமிழகத்தில் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் தாண்டி வெப்பம் பதிவு. மதுரை விமான நிலையம், வேலூர், திருச்சி, தூத்துக்குடி, கரூர் பரமத்தியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மேல் வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. தங்கம் விலை காலையில் ஒரு சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மேலும் 880 ரூபாய் உயர்ந்தது. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து 72,480 ரூபாய்க்கும், 1 கிராம் 140 ரூபாய் உயர்ந்து 9,060 ரூபாய்க்கும் விற்பனை. நார்வே செஸ் தொடரில் நடைபெற்ற 6வது சுற்று ஆட்டத்தில் கால்சனை வீழ்த்தினார் தமிழ்நாட்டு வீரர் குகேஷ். தோல்வியடைந்த விரக்தியில் கோபமடைந்த கால்சன் மேஜையில் ஓங்கி குத்திய காட்சி இணையத்தில் வைரல். Oh my God! Oh my God! உலக அழகி பட்டம் பெற்ற முதல் தாய்லாந்து பெண் என்ற வரலாற்று சாதனை படைத்த ஓபல் சுசாட்டாவின் அதிர்ச்சி தகவல். 16 வயதிலேயே மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாக பேட்டி.